சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பண்ற வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. ராதா, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே. எனக்கு இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறதே பிடிக்கல. என்ன சொல்றீங்க? பின் என்ன ராதா, உனக்கு நல்லா தெரியும் நான் என் தங்கச்சி செவந்தி மேல உசிரியா வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஒரு அண்ணனா நான் தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் கேட்கணும். அந்த உரிமையில தான் நான் அவங்க கிட்ட பேசினேன். அவளுக்கு ஆதரவா போய் பேசினா அவ ஏன் குடும்ப பிரச்சனையில தலையிடறதுக்கு நீ யாருன்னு என்னால தாங்க முடியல ராதா. அவன் என்ன திட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது நான் எப்படி முடியல ராதா. யோசிச்சு என் மண்டைக்குள்ள அதேதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. எனக்கு எப்ப அவன் முகத்தை பார்த்தாலும் அவன் அப்படி பேசினது தானே கேட்கும். நீ யாரு என் குடும்ப பிரச்சனையில தலையிடுறதுக்கு? அவன் அண்ணன் தானே நான். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? போதும், என்னால அவ பட்ட கஷ்டம்லாம் போதும். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் எப்போதான் ஏதோ நல்லபடியா ஒரு தொழில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் நான் இங்க வேலைக்கு வந்தேன். உதவியா இருக்க முடியலனாலும் உபத்திரவம் செய்யாம இருக்கணும் ராதா. என்னால இனி மனசு நிம்மதியா இல்லாம வேலை பார்க்க முடியாது ராதா. உனக்கு தோணுச்சுன்னா நீ வேலை செய். நான் எதுவும் சொல்லல. நான் கிளம்புறேன். ஏங்க, சும்மா அவசரப்பட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தானா சரியா போயிடும். செவ்வந்தி சொன்னதுக்காக கோவப்பட்டு போறேங்கிறீங்க. அவ என்னைக்குங்க உங்களை விட்டு கொடுத்து பேசியிருக்கா? ஏதோ வீட்ல இருக்கும்போது கோவத்துல சொல்லிட்டா.